ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 88 மர்ஜ் சார்ட்டட் அரே. ஸோ இந்த கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ரெண்டு அரே கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ஸ் ஒன் அண்ட் நம்ஸ் டூ நேம் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு அரேயுமே ஒரு சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. எந்த மேனர்லன்னா அசெண்டிங் ஆர்டரில், ஃப்ரம் த லோயஸ்ட் நம்பர் டு த ஹையஸ்ட் நம்பர் ஆர்டரில் வந்து சார்ட் ஆகி இருக்கு. அண்ட் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து எம் அண்ட் என் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வெறும் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறத விட த எலமெண்ட்ஸ் விச் டசன்ட் கண்டெயின் ஜீரோன்னு கூட சொல்லலாம். அதை வந்து எம் அண்ட் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ன்றது நம்ஸ் ஒனோட எலமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறது, என்னன்றது நம்ஸ் டூவோட மென்ஷன் பண்ணுறது. இப்போ இது கொஸ்டின் என்னன்னா, நம்ம இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஒரே சிங்கிள் அரேல சார்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராப்ளம் இப்போ கேட்டதுனால உங்களுக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்னவா இருக்கும்னா, நானே வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு அரே கிரியேட் பண்ணி எதெல்லாம் வந்து லோயஸ்ட் வேல்யூவோ அதை அந்த டெம்பரரி அரேல போட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். அண்ட் தட் இஸ் அ ரைட் அப்ரோச் ஆஸ் வெல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நானே ஒரு அவுட்புட் அப்படின்னு ஒரு டெம்பரரி அரே கிரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்குவோம். நான் வந்து செக் பண்ணுவேன், இது ரெண்டுத்துல எது லோயஸ்ட் அப்படின்னு. ஒன் இஸ் லோயர் தேன் டூ அப்படின்னு செக் பண்ணால் எஸ் இட் இஸ் ட்ரூ, ஒன் போட்டுக்குவேன். நெக்ஸ்ட் இஸ் டூ லோயர் தேன் ஆர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு பார்த்தா தே ஆர் ஈக்குவல், ஸோ டூ. ஸோ சேம் அப்ரோச்சில் நம்ம போட்டோம்னா ஃபுல் அரேவும் கிடச்சிரும், நம்ம ஒரு டெம்பரரி அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அங்கே தான் ஒரு கேட்ச் இருக்குது இந்த கொஸ்டினில். என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து புதுசாக இந்த ஃபங்க்ஷன் வச்சு ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, புதுசாக எந்த அரேவும் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, டெம்பரரி அரேவும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ஸ் ஒன்குள்ளேயே வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை அக்காமடேட் பண்ணுறதுக்காக நம்ஸ் ஒன்ல வந்து m+n ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து நம்ஸ் ஒன்ல இருக்கோ அது எம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே அளவுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் வந்து எண்ணில் இருக்கோ அது என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அக்காமடேட் பண்ணுறதுக்கு நம்ஸ் ஒன்ல வந்து m+n ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி நம்ஸ் ஒன் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். சரி, இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 பாயிண்டர் அப்ரோச் மூலமாக. ஸோ அந்த 3 பாயிண்டரை வந்து நான் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இனிஷியலாக இந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு வைல் லூப் ரன் பண்ணியிருக்கேன். எது வரைக்கும்னா P2 வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும். ஸோ தட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வைல் P2 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டா, இப்போ P2 வந்து 6 கவர் பண்ணதுக்கப்புறம், ஐ மீன் இண்டெக்ஸ் 2 கவர் பண்ணிட்டு இண்டெக்ஸ் 1 கவர் பண்ணதுக்கப்புறம் இண்டெக்ஸ் 0க்கு வரும். ஒன்ஸ் தட் இந்த லூப் வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ நம்ம ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ஸ் ஒன் வந்து சார்ட்டடில் தான் இருக்குது. இது ரெண்டுமே சார்ட்டட் அரே தான். இது ரெண்டுமே சார்ட்டட் அரே அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த நம்ஸ் டூ மட்டும் செக் பண்ணால் போதும். நம்ஸ் டூவோட பாயிண்டரை மட்டும் செக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் ரன் பண்ணுறோம். எதுலேருந்துன்னா, இஸ் P1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எதோட வேல்யூ வந்து கிரேட்டர் அப்படின்றத பார்க்குறோம். எதோட வேல்யூ கிரேட்டரோ அதை வந்து நம்ம ith இண்டெக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே செக் பண்ணுறோம் பாருங்க, இஸ் P1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு P2. இஸ் 3 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 6? நோ. 6 இஸ் கிரேட்டர் தேன் 3. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஐயில் வந்து 6ன்ற வேல்யூ வந்துடும். பாயிண்டர் வந்து மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ P2 வந்து இங்கே வந்துடும். ஸோ கரண்ட்டாக P2 வந்து 5. கரண்ட் P2 வேல்யூ இஸ் 5. இங்கே என்ன ஆகும்னா, கரண்ட் ஐ வேல்யூ வந்து அதுவும் டிக்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ எப்படி ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நம்ஸ் ஒன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஒன் ஆஃப் P1. ஸோ இன்கேஸ் இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா P1, இல்லை அப்படின்னா நம்ஸ் ஒன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு P2. ஸோ எப்படி வந்து அது டிக்ரிமெண்ட் ஆச்சுன்னா, நம்ம வந்து இங்கே போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் சரி இங்கேயும் சரி. ஸோ தட் எப்பப்பெல்லாம் வந்து ஒரு வேல்யூஸ் வந்து அங்கே அந்த பாயிண்டரில் ஃபைண்ட் அவுட் ஆகுதோ அது வந்து டிக்ரிமெண்ட் ஆயிரும், போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆகும்.
ஸோ இப்போ கரண்ட்டா இத செக் பண்ணோம்னா, இஸ் P1 அ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 5? நோ. அகெயின் P2 இஸ் கிரேட்டர் தேன் தட். ஸோ என்ன ஆகும்னா, எல்ஸ் கண்டிஷன் வந்து அப்ளை ஆயிரும். விச் இஸ் nums1 ஆஃப் I ஈக்குவல் டூ nums2 ஆஃப் P2. ஸோ P2 ஓட வேல்யூ என்னன்னா 5. நம்ஸ் I யோட வேல்யூ வந்து கரெக்ட்டா வந்து இண்டெக்ஸ் 4 சம்திங்ல இருக்கு. ஸோ I யோட வேல்யூ இங்க ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, I யும் டிக்ரிமெண்ட் ஆயிரும். அங்க வந்து P2வும் டிக்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ இங்க தான் வந்து I இருக்கு. கரண்ட் I. P1 அங்கேயே தான் இருக்கும். P2 வந்து டிக்ரிமெண்ட் ஆயிரும். கரண்ட் P2 வேல்யூ வந்து இங்க இருக்கும். நெக்ஸ்ட் செக் பண்ணோம். இஸ் மை P1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மை P2 அப்படின்னு பார்த்தா, இஸ் 3 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு பார்த்தா, எஸ் இட் இஸ் ட்ரூ. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, P2 வந்து P1 வந்து I இருக்கிற இடத்துல வந்து ஓவர் ரைட் ஆயிரும். P1 வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆனனால இங்க வந்துரும். இப்போ செக் பண்ணும்போது இஸ் 2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. எஸ் தட் இஸ் ட்ரூ. ஸோ வந்து கரண்ட்டா I வந்து என்ன ஆகும்னா, ஐயும் டிக்ரிமெண்ட் ஆகுறனால I இங்க வந்துரும். போன ஸ்டேட்மெண்ட்ல I டிக்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ I வந்து இங்க வந்திருக்கும். கரெக்ட்டா இங்க வந்திருக்கும். ஸோ கரண்ட் I வேல்யூ இது. இப்போ வந்து P1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு P2 தட் இஸ் ட்ரூ. ஸோ 2 வேல்யூ வந்து இங்க வந்துரும். லூப் வந்து இந்த வைல் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ தட் இது வந்து ரிட்டர்ன் பண்ணிரும். இந்த nums1 ஸோ அதுதான் கைஸ் நம்ம பார்த்தோம். கைஸ் இதான் வந்து நம்ம ஃபைனல் சொல்யூஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல சொல்யூஷன் குடுக்குறேன்.